நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்குறது அவமானமாக பேசினேன் தம்பி. இந்த வலைவெளியில் இருக்குன்னா குறித்து வச்சுக்கணும் தோற மகளே, குறித்து வச்சுக்கணும் மாடே. அவனை இவன் தான்ப்பா கொண்டாப்பா நாக்க போடுறாங்க இழுத்துருவேன் நல்லா தேய்ச்சி இருட்டுக்குள்ள போட்டு ஒரு வாரம் அண்ணன் சோறு இல்லாமல் போட்டு உன்னை கொள்ளலை பார்த்து ஆடு மாடு போய் டேய் உனக்கு மேய்க்க வைக்க வந்தால் வெளில போட நாய். சீனக்காரன் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம், ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவைன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டாங்க. நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறிய, ஏன்டா அவனுக்கு என்னடா ஆள் தான் பிரச்சனை. என் தம்பி துறை சொல்றான்ல, நானே யுவான் ஸ்வாங் மாதிரி கபான் சிக் ஃபிங்க்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசுன்னு வச்சுக்கேன். என்னம்மா பேசுறான் யாவே ஒரு பாட்டு பண்ண இல்லை வம்படியா. நான் ஏன்னா அவர் கலட்டிட்டாரு, இப்போ நான் போடணும். என் நீங்க தான் பண்ணுவீங்க, நான் போடணும். என்ன அப்படி போட்டோம் ஒரு டைம் கட்டிட்டு. ஆமா, அவர் இங்க வச்சா போட்டு நான் இங்க வைக்கிறேன். ஐயோ, நாங்க வாங்கி வந்த வரம் தப்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அப்படி இப்ப தொலைநோக்குங்கிறது என்னன்னு இல்லை. எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்போ வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யாருன்னு கேட்டது ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமானங்கள் இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டு? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்துக்கு எடுத்துக்கொள்வீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவாங்க? முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக எழுத்து போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கல்வி புரட்சியாளர்கள் அம்பேத்கர் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை உயிரும் கற்கை நன்று என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாரதி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அப்ப அறிவு மானுட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்த்து அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. இந்த இலவசங்கிற வார்த்தையை ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கும். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன தரம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி பார்த்தேன். only 10 years திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருந்து உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு. லீகானி சொன்ன லீகானி only 10 years you make my hand சிங்கப்பூர் என் கையில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்திட்டான். லீகானி சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாத ஒரு இத்திரியின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்லை கடலை தவிர. எந்த வளம் இல்லை என் நிலத்துல. என்ன இல்லை? அறிவு வளமா, உடல் வளமா, நில வளமா, மலை என்னென்ன கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஒட்டகம் வைக்கப்படுறாங்கடா. கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு, சிங்கப்பூர் வேலைக்கு என்ன பண்ணி என் நாடு சொர்க்கமிடாது. இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டுல பாலைவனத்துல ஒட்டகம் வச்சுட்டு என் பிள்ளை நிக்கிறாங்கடா. இது மாதிரி ஒரு கொடுமை.
சரி, அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்கினா அன்னை நிலத்தில் ஆடு மாடு மேய்க்கூடாதாடா? என்னடா கொள்கை? ஏய், எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லு. ஒன்னே மேய்க்க சொல்ல பரதேசி முக்காலிப்பட ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா, எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்கே நடக்குதுங்க? இந்த கூட்டு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. நீ அங்கே வருவ 2000 ஏக்கரில் பண்ணை இருக்கு, அங்கே கூட இருக்கு உட்காந்துக்கிட்டு. அங்கே நாங்கள் வளர்த்த நாட்டுக்கோழி வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஆட்டுக்கறி பிரியாணி கொடுக்குமோ அதை சாப்பிட்டுருக்கோம். டேய், இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரமாக சொல்றேன். கையெழுத்து கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிச்சு நீ பெத்துட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறிடு. பிள்ளைக்கும் அரசுக்குமானது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் வந்து டாக்டர் போயா. ஐயா நான் இன்ஜினியர் போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும் பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும் ஓடியா. அதுக்கு வரக்கூடாது, தொலைச்சு போடுங்க. 1 ரூபா கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி. 1 ரூபா கட்டணம் இல்லை. அது போட்டி 200 அலகு மின்சாரம் இலவசம்னு கையெழுத்து போட்டு 1000 ரூபா கட்டினா 4000 கட்டிக்கிட்டு வீட்டில் அழுகிட்டு இருக்கான். இப்போ வளையுடைய திருப்பினா 7000 கட்டினா 17000 வந்துருக்கு. இதுல வீட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்கு. அதுக்கே இவ்வளோ கட்டணும். நம்ம வீட்டிலலாம் இந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கடப்படன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கு.